நீ நல்லது நினைத்து நம்பி போனா உனக்கு வரம் கொடுக்க இருக்கறம். சரி, அதே இரு கரத்தில் ஆயுதங்கள் இருக்கும். ஆமா, நீ ஏதாவது எக்கச்சக்க ஏடாகுடம் செய்தால் அதே சூலாயுதத்தால் நீ சங்கரிக்கப்படுவாய். இது நமக்கு வேண்டாம், இது வேண்டாம். போகட்டும், ஆள போங்க ஐயா. யாரு போகட்டு? நீ எல்லாம் கூத்து பாக்குறவங்க பூரா போயிட்டு சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் அப்படியே புளியும் பிஞ்சு பிச்சு தின்னு நடந்துகிட்டே தான் போகணும். புளியும் பிஞ்சு பிச்சு இல்ல இப்ப ரோட்டு வரதுல அது மேல இங்க படுத்திட்டு இருக்கிறாங்க சாமி. எல்லாம் இங்க படுத்தீங்க. பேசாம போய் பெண்ணாகரம் ஜிஹெச்ல படுத்திருந்தா கூட நேரத்துக்கு நேரம் நல்லா குளுக்கோஸ் பால் பண்ணு முட்டை எல்லாம் தந்துருப்பாங்க, தின்றுக்கலாம். இங்க படுத்துக்கிறாங்க. அப்படி 50,000 ரூபாய் செலவு பண்ணி நமக்கு கூத்து சம்பளத்தை கொடுத்து கூத்து விட்டு கூத்த பாக்கலான்னு படுத்துட்டு இருக்கிறாங்க. பாவம் நாம கூத்தாடிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி திரும்ப படுத்திட்டு இருக்கிறாங்க? எப்படி நீ கூத்தாடுங்க, நாங்க சூத்து கட்டிட்டு தூங்குறோம். அதான் எந்திரிச்சு உட்காருங்க. ஆயோ இரு கொண்டாரு. அதாவது தானே எந்திரிக்கிறாங்க. சத்தம் போடாது அம்மா. இந்த பாரு, நம்ம ஆடுறது நமக்கு தெரிவிக்காத பணி. அவங்க உட்காந்து பாக்குறாங்கல்ல, 10 லட்ச ரூபா கொடுத்து இந்த பணியை நாளைக்கு நைட்டு கூத்து இல்லாத டைம்ல உன்னை விடிய வரைக்கும் உட்கார சொன்னா உட்காருவியா? நீ என்னது நான் உட்காடுறேன்? உட்காந்து பாத்தினா தான் தெரியும். வேலைச்சு போய் செத்துக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டிக்கிறேன், ஓட்டல படுத்துங்க. அப்ப அவங்க வீடு இல்லாத வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. நாட்டுக்கு நாடு மகா நாடு. அவன் எந்த 20 லட்சம் போட்டு வீடு கட்டி வச்சுக்கிறான். போய் பாரு, ஒரு பேத்த சாலை தாங்குது. போய் பெருமைக்கு அப்படி சொல்லிட்டு தெரியறான். ஊருக்கு போறான். ஏண்டா வாடா சுருட்டு குட்டி வர 10 சுருட்டு குட்டி இங்கே தாங்கடா. இங்கே தாங்க சுருட்டு குட்டி. நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆமா, அருமை பெருமை சிறந்த அழகு திரு பொன்னாடு. ஆமா, இந்நகரத்தின் பேர் என்ன? சாமி தானே? ஆமா, சாமிக்கு தெரியும் சொல்லு. அதாவது எத்தனையோ வெத்தலை இருந்தாலும் எத்தனையோ வெத்தலை இருக்குது. அதுக்கு முத வெத்தலைன்னு ஒண்ணு இருக்குமா? ஆமா, அந்த முத வெத்தலை நம்ம செட்ல யாரு? மத்தவங்க கொள்ளக்காரு நீத்தா. அவங்க எல்லாம் சரியான சந்தோஷம். நீத்தா டக்குன்னு சொல்லு. விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. ஏப்பா என்ன வாதனை பண்ணிட்டு நேச்சேரியா பெண்ணாகரமா? காலையில நக்கன அப்படி பெண்ணாகரத்துக்கு தான் போனேன். சொல்றா டக்குனே. இன்னும் சீலநேகனூரை சேர்ந்து வெங்கடாச்சலம் ஐயா மரியாதைக்குரிய, அதாவது வாழ்ந்த காலம் போதும் என்று வைகுந்தம் போய் சேர்ந்தார். கொலைத்த காலம் போதும் என்று புண்ணியலோகம் போய் சேர்ந்தார். மரியாதைக்குரிய இந்த வெங்கடாச்சல ஐயா அவர்கள் ஆண்டு மனித காரணத்திற்காக நமக்காக அருமையான சம்பளத்தை கொடுத்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இந்த கூத்து மூடு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 30,13,000. 30,13,000. 30,13,000 43,000 தான். ஆமா, 43,000 தான். ரெண்டு சேர்த்துக்க நீ இருக்கட்டும். என்ன நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் நம் கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். எல்லோருக்கும் நன்றி வணக்கம். இந்த சீட்டின் முன்னிலையில் நாம் வைத்திருக்கூடிய நாடகம் எரிகண்டாசூர சத்காரம் என்னும் எரிகண்டாசூரன் சண்டை பஞ்சரகேது பலி. ஆமா, இந்நாடகத்தில் நீங்க யாரு பேர் என்ன?
தானே எப்படி உங்களை பார்த்தா எனக்கு தெரியாம இருக்குதா? என்னப்பா இந்த சேல்நாயக்கன் ஒரு ஏரியில வந்து மொன்ன பாம்பு பூந்திச்சான். மொன்ன பாம்பு பூந்திச்சான் ஏரியில. சரி, அந்த பாம்பு பிடிக்கிற பாம்பாண்டி போய் வந்துக்கிற. பாம்பு பிடிக்கிற பாம்பு விடாமா? அந்த பாம்பெல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு வரதா? இது என்ன புளித்தோல்? ஏய், என்ன பார்த்தா உனக்கு பாம்பு பிடிக்கிற மாதிரி தெரியுது? நான் அதுவல்ல, அவரல்ல. நானு வேற. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகத்தில் அனைத்து ஜீவஜந்துகளுக்கும் சரி படியளக்கும் கருத்தாக விளையக்கூடிய நான் தான் ஆதி சிவசங்கரன் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனா? உண்மை. சரி சுவாமி. நன்றா ஓய். அப்படி என் பெயர் ஆதி சிவசங்கரன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் இருந்தாலும் இந்த பரமேஸ்வரன் எனக்கு சிறப்பு பெயர் நிறைய உண்டு. நிறைய பேர் உண்டா? ஆமா. எப்படி? என்னை கூத்தாடி என்று அழைப்பார்கள். கூத்தாடி உண்மைதான். ஆமா. அது மட்டுமல்ல, என்னை தில்ல நடராஜ பெருமான் என்று அழைப்பார்கள். சரி, இந்த பெயர் எனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி சுவாமி? அது மட்டுமா? திருநீலகண்டன் என்று என்னை அழைப்பார்கள். திருநீலகண்டன் இப்ப போதமேறி இருக்கும். என்னது போதமேறி போய் நான் திருநெல்வேலி போய் படிச்சுட்டு தூங்குறதா? திருநீலகண்டன் நீங்களா? நீ பின்னாடி தூங்கல எனக்கு தெரியும் சாமி. என்னன்னு திருநீலகண்ட போதமேறி போச்சு. பரதேசி நாய இந்த அக்க போரே வேண்டாம். 2.5 மாசமா குடிக்காத அப்படியே என்ன ஞாபகப்படுத்து. ஆமா, அருமையா போச்சு. அது எனக்கு பிடிக்காத வார்த்தை. இருந்த பாதிலம் எனக்கு கூத்தாடி என்ற பெயர் எப்படி வந்தது? எப்படி? திருநீலகண்டன் என்ற பெயர் எப்படி வந்தது? இது உனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லி ஆகணும் தானே? ஆமா. கூத்தாடி கரண்ட்ல கை வைக்காத. போற வழியில ஆறு இருக்கும், அப்புறம் உளுந்து போய் அக்க போறே இல்லை. ஏன் 3 நாள் கழிச்சு தான் வேலை மறந்துட்டு வரணும். அது வரைக்கும் எங்களுக்கு அக்க போற இல்ல. இங்க என்ன நீ கரண்ட்ல கை கொடுத்து ஊத்து நின்று நாங்க பெட்ரோல் காசு தள்ளிட்டு வண்டி தெரிஞ்சு எத்தனை அக்க போகுது. இவங்க என்ன எங்க போய் தூங்குவாங்கன்னு. அப்படின்னா நான் எப்பேற்பட்ட கொலகாரங்க கூட இருக்கிறேன்னு பாத்துக்கோங்க. ஏப்பா ஏய், நீ சாவத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீ செத்தா உன் பொச்சு முன்னு நீ தள்ளிட்டு போற. நாங்க சம்பளம் நடந்தா வீட்டுக்கு போட்டோம். அப்ப சம்பளத்துக்கு வரணும். என்னெல்லாம் நினைச்சு பாரு, எடப்பாடி தாண்டி அங்கிருந்து வந்துக்கிறேன். எதுக்கு வந்த? சம்பளத்துக்கு வசதி. நான் கூட போன் பண்ணுவோம், நீ வரலாமா? அது வேணா நான் கூப்பிடுவோம். நீ எதுக்கு வந்தங்கிற போயட்டும். ஏய் தில்லையில் காளியோடு நான் திருநெடில செய்த ஈசன் சொன்னேன். ஆமா, எப்படி? ஏன் காளியோடு போட்டி போட்டு நடின புரிய வேண்டும்? எதனால? காளிதேவிக்கு ஆணவம். ஆணவம். ஆமா, சரி. நான் என்கிற கர்வம். சரிங்க. எப்படி? எப்படி? தில்லையில் தில்லையில் அதாவது நடின முடிவதில் நம்மளை விட
இந்த உலகத்துல பெரியவங்க யாருமே கிடையாது. நம்மள விட பரதநாட்டியத்துல நம்மளை விட சிறந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அகம், ஒரு கர்வம். அந்த கர்வத்தை அடக்கணும். ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்க வேண்டும். சரி, அப்படி என்று நான் என்ன செய்து காளி தேவிய பரதநாட்டியத்துல சரி நான் தோற்கடிக்கிறேன் அப்படின்னு சபதம் விட்டேன். எப்படி தோற்கடிக்க முடியும்? பரதநாட்டியத்துல நான் அவளோடு நாட்டியம் முடிஞ்சு சரி அவளை நான் தோற்கடிக்கிறேன் அப்படின்னு சபதம் ஏற்றேன். சரி, அப்போ எங்களுக்கு பின்னணி யாரு தில்லை அம்பலத்தை ஒரு மேடையாக அமைத்தீங்க. அந்த தில்லை அம்பலத்துல மாயவராவரை இப்படி எம்பெருமான் எங்களுக்கு மிருதங்கம் மத்தாளம். ஆமா சரி, பிரம்மன் கைதாளம் நந்தி பெட்டி நாரதன் வீணை சகல தேவதைகளுக்கு பின்னிய சொல்றீங்க. ஆமா சரிங்க. அப்போ நாட்டியம் ஆடும் போது நான் ஒரு தப்பு நிப்பேன். என்ன சாமி? அதாவது எப்படியாவது அந்த காளிதேவிய நாம தோற்கடிச்சிடணும். சரி, அப்படி என்று சிவன் சொத்தை ஒரு 2 இழுப்பு சேர்த்து எடுத்துட்டேன். சிவன் சொத்து 2 இழுப்பா? ஆமா. அப்படின்னா அதாப்பா கஞ்சா கஞ்சால ஃபுல் ரைட் ஒன்னு தூக்கிட்டு உள்ள ரிமாண்ட் பண்ணணுமா? யார என்னையா? ஏய் அப்ப இப்ப இல்ல, அந்த மாதிரி கிடையாது. சரி, அப்போ என்ன ஆச்சு? என்ன பரதநாட்டியத்தை ஆட தொடங்கினோம். நான் ஆட என்னுடைய கை காலெல்லாம் ஓஞ்சி தரையில விழுவ ரேஞ்சுக்கு வந்துட்டேன். அது ஆடுதானே? இல்லடா, என்னுடைய நாட்டியத்தை ஆட கஞ்சா போதையில் ஆடும்போது என்னுடைய கை காலெல்லாம் ஓஞ்சி நான் கீழே விழுவ ரேஞ்சுக்கு வந்துட்டேன். சரி, அப்ப பார்த்தாரு என்ன அப்படி கட்டம்? அப்ப பார்த்தார் மாயவர் மைத்ராவிலே ஈஸ்வரன் தோல்வி அடைந்து விட்டார். ஆண் மக்கள் அத்தனை பேர் தோத்த மாதிரி அர்த்தம். சரி, பரமேஸ்வரன் காலி இடத்துல தோத்து போயிட்டா சகல ஆண் மக்களும் தோத்த மாதிரி அர்த்தமா இருவேன். இவர் தோக்க சொல்லி விடக்கூடாது. அப்படி என்று என் காதல குண்டலத்தை என் காதல உள்ள குண்டலத்தை கீழே விழுக வச்சுட்டாரு. குண்டலத்தை கீழே விழுக வச்சுட்டாரு. ஆமா. சரி, மைத்துனை என்ன செய்யறாரு பாப்போம் அப்படின்னு நான் ஆட்டத்தை நிறுத்தி குமிஞ்சு அதை எடுத்தா நான் தோத்ததான் அர்த்தம். சரி, அப்ப நான் பார்த்தேன் இந்த ஆடிக்கிட்டே இந்த குண்டலத்தை எடுத்து காதல மாட்டுவேன். ஆமா. அப்படி என்று என்னுடைய வலது காலால் அந்த குண்டலத்தை எடுத்து என் இடது காதல மாட்டினேன். நீங்க மாட்டிருப்பீங்க. காலை தலைக்கு மேல தூக்கி என் இடது காதல மாட்டினேன். நாம ஆம்பளை தூக்கி மாட்டலாம். அப்ப பார்த்தா அந்த காளிதேவி ஏன் இந்த பரமேஸ்வரன் மட்டும்தான் காலை தலைக்கு மேல தூக்கி நடனம் ஆடுவாரா? நான் ஆட முடியாதா? அப்படின்னு அந்த காளிதேவி காலை தூக்க ஆரம்பிச்சா. பார்த்தாரு மாயவர். ஏண்டா அத்தனை பேர் தேவர் குடியிருக்கும் சபையில அத்தனை பேர் ஆண் மக்கள் முன்னால ஒரு பொம்பளை தலைக்கு மேல காலை தூக்கினா என்ன ஆகும்? அவ்வளவுதான் பொழப்பு, அவ்வளவுதான் பொழப்பே நாரி போயிடும். அப்ப பார்த்தார் பரந்தாமன் இது தப்பு தப்பு தப்புன்னு மத்தாளத்தில் ஜாரகாமித்தார். நீ தப்பு தப்புன்னு சொல்ற, மத்தலகர் லப்பு லப்புன்னு பாடுற. தப்பு தப்புன்னு அடித்த உடனே ஆண் மக்கள் இத்தனை பேருக்கு முன்னால பொம்பளை காலை தூக்க கூடாதுமா? இது தப்பு தப்புன்னு அடிச்ச உடனே அவ காலை கம்முன்னு கீழே வச்சுட்டா. காலை கம்முன்னு ஆட்டத்தை நிறுத்திட்டா. அந்த இடத்தில் எனக்கு தில்லை நடராஜ பெருமான் அப்படி என்று பேர் வந்தது. சரி, அது மட்டுமா எனக்கு கூத்தாடி என்ற பெயரும் அந்த இடத்தில் வந்தது. சரி, எனக்கு திருநீலகண்டன் என்ற பெயர் எனக்கு எப்படி கிடைத்தது? எப்படி? அந்த தேவாதி தேவகுடி
என்று சொல்லக்கூடிய நோய் எனக்கு வேண்டும். சரி. அப்படி என்று பூர்வாசர் கொடுத்த சாபம். பூர்வாசர் கொடுத்த சாபம். ஆமா. சரி. நரை என்றால் தலை நரைப்பது. எப்படி? நரை என்றால் என்னைக்குமே கேட்டியா? அதுக்கு விளக்கம் கேட்டியா? நரை என்றால் என்ன? நரை என்றால் தலை முடி நரைப்பது. அட, முடி வந்து எப்பயுமே நரைய கூடாதா? சரி. பிறை என்றால் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாகும். கண் பார்வை வந்து மங்கலாக கூடாது. ஆமா. சரி. பிணி என்றால் உடலுக்கு காய்ச்சல், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமெல்லாம் வருது, வரக்கூடாது. ஆமா. சரி. சாக்கார் என்றால் ஆயுசே முடிஞ்சு போச்சு, சாக வேண்டியதான். சாக வேண்டியதான். இப்படி நிறைய திரை மூப்பு பிடி என்று சொல்லக்கூடிய நோய் அணுக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். சரி. இதற்கு என்ன செய்வது என்று கேட்க, அப்போ இந்த ஆதிசிவனும் மயவராவரை எம்பெருமானும் சேர்ந்து பாய்க்கடல் ஒரு பாண்டமா வைத்து, சரி, மந்திரிகளை மத்தாக செய்து சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசாசனம் அணக்கீரா போட்டு வாசகர்கள் சொல்லக்கூடிய பாம்பை தாமரையாக வைத்து வியாபாரம் இதுக்கு தேவர் மட்டுமே அமர்ந்தா அமர்தத்தை ஒரு சீக்கிரம் கடைய முடியாது. அசுராஜிகள் துணை கொண்டு அமர்தத்தை கடைவோம். சரி. அப்படி என்று அசுராஜிகள் துணை கொண்டு தேவ மரத்தை கிடைச்சாங்க. சரி. தேவர்கள் வாழ்வுடத்திலும் அசுராஜிகள் தலைவரத்திலும் என்று தேவ மரத்தை கிடைக்கும். சரி. அப்போ ஆதிசாசன் இப்படி பாம்பாகப்பட்டது. சரி. பொங்கி ஒரு அமர்தத்துல நஞ்ச தாங்க முடியாத, அதாவது எல்லாரும் சேர்ந்து கவுரு போல இருக்கிறோம். ஆமா. ஆதிசாசனை அவர் வலி தாங்க முடியாத பொங்கி வரக்கூடிய அமிர்தத்துல விஷத்தை கக்கிட்டாரு. விஷத்தை கக்கிட்டாரு. ஆமா. சரி. அந்த விஷத்தை இருந்து சக தேவரை சாப்பிட்டா எல்லாம் இறந்துருவாங்க. ஆமா. இந்த இறப்பை தடுக்க வேண்டும். ஆமா. அப்படின்றதுக்காக பொங்கி வந்த ஆழகால விஷத்தை நான் பாலமர்தம் போல் அள்ளி சாப்பிட்டேன். யாரு? நீங்க. ஆமா. சரி. அந்த இடத்தில் எனக்கு நஞ்சுண்டேஸ்வரன். சரி. அது மட்டுமல்ல, நான் சாப்பிட்ட உடனே பார்த்தால் என்னுடைய மனைவியாவளை பார்வதி, என்னுடைய மைத்துரனும் மைத்துரனாவக்கூடிய மகாவிஷ்ணுவும் மைத்துரனாவட்டவர் ஆழகால விஷத்தையே சாப்பிட்டாரு. சரி. இவர் செத்துருவாரு. இந்த விஷம் உள்ள போனா மாயா மைத்துரன் இறந்துருவார். எட்டி கண்டத்தை பிடித்தார். அப்ப எனக்கு இந்த இடத்தில் கண்டம் உருவானது. கண்டம். இந்த விஷம் உள்ளியும் போகாத மேலையும் வல்லாத இதே இடத்துல நின்று போச்சு. அதுதான் கண்டம். கண்டம். ஆமா. சரி. அந்த இடத்தில் திருநீல கண்டன் என்று எனக்கு பேர் வந்தது. சரி. அந்த விஷத்தை உடனே அவர் மேல மூஞ்சி மேல வாங்கி எடுத்துட்டேன். சரி. அந்த அவருடைய தேகமே பச்சை நிறமா மாறியது. சரிங்க. அந்த இடத்தில் அவருக்கு பச்சை திருமேனி மாயன் அப்படி என்று ஒரு பெயர் வந்தது. சரி. நண்பா, என்னுடைய அவதாரங்களை எடுத்து சொன்னால் சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமா. நடக்கக்கூடிய காரியம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. நிறைய காரியம் பண்ணணும் நாளைக்கு. யாரு கொஞ்சம் பாட்டியா இல்லைங்க, கூத்துலன்னா நிறைய வேலை இருக்குது. இல்ல, நடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆமா. இருந்த கொஞ்சம் நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரு சுவாமி? என்னுடைய மனைவி. மனைவி யாரு? ஆதிசக்தி பார்வதி. ஆதிசக்தி பார்வதி. சரி. எனக்கு 2 பிள்ளைகள். யாரு? யானை முகத்தோடு ஒருவன், அழகிய முகத்தோடு ஒருவன். இந்த அரசு மர தண்ணியில வவுத்து போயிட்டு இருக்கிறான். அவர்தான் விநாயகன். யானை முகத்தோடு இருப்பவன் விநாயகன், அழகுடன் இருப்பவன் முருகன். இந்த பழனிம முளையில என்ன தாரோட போடு இல்லைங்க, பழனி மலையில பழனி மலை மீது அதான் போய் மொட்டகோமன் தான் இருக்கிறான். போய் ஒரு 2 காயத்தான் இருக்கு. அங்க போனா சரி, மொட்டகோமனத்தோட பையன் இருக்கிறான். அங்க போனா இல்லைங்க, உன் பையன் ஒரு சின்ன தப்பு பண்ணி போடுறான். என்னடா? பழனின்னு போனா எங்களை மொட்டை அடிச்சு விட்டு நக்க வச்சிடறான். என்னத்த பஞ்சாவரத்துங்க அப்படி சொல்ற? மொட்டையா சொன்னா எப்படா நக்க வச்சிடறான்னு? சரியாண்டி சொல்லு பஞ்சாவரம் இருக்கட்டும். நண்பா, நேற்று நேரத்தில் ஆதிசக்தியாவளை ஆதிசக்திக்கும் என் மனைவியாவளை ஆதிசக்திக்கும் எனக்கும் இருவருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு, சரி, என் மனைவி ஆதிசக்திய ஒரு வருட காலம், சரி, மலையாள தேசத்துல சக்க தேவதையாக போ அப்படி என்று சாபம் கொடுத்துட்டீங்க. பிரிந்து ஒரு வருட காலத்துக்கு சக்க தேவதையா போ என்று போக போறீங்க. இப்பதான் சோழ போகல சக்க தேவதையா போ என்று சாபத்தை ஒரு தனிச்சுட்டேன். அப்ப அவ போகும்போது அவள் எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? நான் இல்லாத இந்த ஒரு வருட காலத்துக்கும் யாராவது மந்திரங்களோ சித்தர்களோ உன்னை தேடி வந்து வரம் கேட்டா நீ கொடுக்கும் வரம் பலிக்காத போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டா. அதனால சரி, அவன் சாபம் கொடுத்தா மட்டும் என்ன செய்ய முடியும்? அவரு சாபம் கொடுத்திருக்கிறான். ஒரு வருட காலத்துக்கு நாம வரம் கொடுக்காம இருக்கிறது பெண்ணா? வரம் கொடுக்காம என்ன குறைஞ்ச போயிருது. அதனால சிவன் சொத்து கஞ்சா பீடி கொஞ்சம் போட்டுக்கிட்டு கயல மலையில நல்லா அயர்ந்து நித்திரை செய்வோம். சரி, நித்திரையில யாராவது பத்திரங்களோ சித்திரங்களோ என்ன தேடி வந்தா உன்னை அறுக்கு செய்யறேன்.
என்ன நான் கொடுவால இருந்தா நீங்க உங்ககிட்ட அறிக்கை செய்கிறேன். ஆகட்டம்பா. ஐயோ எல்லாம் எந்திரிங்க, என்ன இப்படி தூங்குறீங்க? அப்பா வத்தனே என்னை கோரி இப்பேற்பட்ட கதூரமான தளத்தை செய்கிறாயே யார் நீ? சாமி நிகழ்ந்தகரியே ஆண்டு வரக்கூடிய நான் ஒரு தவமுனி. ஆமா. ஆனா நிகழ்ந்தகரியிலே எனக்கு நிறையாக எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க சுவாமி. அதனால உனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது. இருக்கின்றது. அதனால் உன் உயிருக்கு ஆபத்து ஆபத்தாக இருக்குது. சரி, சாகாத வரம், ஏகாத படம், அழியாத செல்வம், ஆறுக்கு அயிலேயே எனக்கு சாவு வரக்கூடாது பகவானே. அப்பா நீ கேட்பது நியாயம்தான். சாகாத வரம், வேகாத உடல், போகாத செல்வம், அழியாத எனக்கு உயிர் வேண்டும் என்று கேட்கிறாய். அப்பேற்பட்ட ஒரு வரத்தை என்னால் கொடுக்க முடியாது. ஏன் சாமி? இதுவரைக்கும் நான் யாருக்கும் அப்படி கொடுத்ததும் இல்ல, இதுவரைக்கும் நாங்க கொடுக்க கூடாது. ஆண்டவா, ஒரு மனிதன் எப்பொழுது பிறக்கிறானோ அவனுக்கு பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று தலைக்குமே காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். நான் எந்த வரையும் போனாலும் அவனுக்கு கொடுத்தனால அது பலிக்காதுப்பா. ஏன் சாமி? ஏனென்றால் ஆதிசக்தி பார்வதி ஆவட்டவாள் நேற்றைய தினத்திலே என்னிடத்தில் வாக்குவாதம் செய்து கோபித்து போய்விட்டான். மலையாள தேசத்தில் சக்க தேவதையாக ஒரு வருட காலத்திற்கு நீ போயிட்டு சபித்து விட்டேன். அவ போகும்போது எந்த பக்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் இந்த ஒரு வருட காலம் உன்னை பிரிந்திருக்கும் வேளையில் நீ வரம் கொடுத்தா பலிக்க கூடாதுன்னு சபித்து போயிருக்கிறான். அதனால நான் உனக்கு வரம் கொடுத்தா கட்டாயம் அது பலிக்காது. நிகதேசோ, நான் என்ன செய்வது? உன்னை நம்பி வந்தன. ஆமா ஆண்டவா, நம்பினோரை கைவிடப்பட மாட்டார். இந்த நடராஜனுடைய வாக்கு. ஆனால் நான் வரம் கொடுத்தால் தானே உனக்கு பலிக்காது. என் மனைவியாவிலே கூடிய ஆதிசக்தி உனக்கு வரம் கொடுத்தா கட்டாயம் பலிக்கும். அதனால மலையாள தேசத்தில் ஜக்க தேவதையா என் மனைவி இருக்கிறா, அவளுக்கு சென்று நீ வேண்டுங்கிற வரத்தை பெற்றுக்கோ. அப்படியே ஆகட்டும் சாமி. சென்று வா. ஆண்டவா, போய் வா. ஓ நமச்சிவாய.
இந்த சுடுகாட்டு காளியாகவும் படுபத்திர காளியாகவும் சரி எதற்காக நான் இங்க இருக்கின்றேன்? இப்படி ஆங்கார கோபத்தோட இருக்கிறீங்களே என்னமா காரணம்? என் கணவர் எசருக்கும் இந்த சட்டைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சரி வாக்குவாதத்திலே எனக்கு சாபம் தந்தார் என் கணவர். சாபம்? ஆமா. எப்படி சாபம்? ஒரு ஆண்டு களவாக என்னை விட்டு பிறந்து மலையாள தேசத்துல இதை எல்லாம் விடாரியும் இதோ படமத்திர காலியாக தெரிவா என்று சாபத்தை தந்து விட்டார். அவருக்கு நான் என்ன சாபம் தந்தேன்? உன்னை விட்டு நான் ஒரு ஆண்டு களவாடா பிரிவதா இருந்தா உன்னை தேடி வர பத்திரனுக்கு நீ வரம் கொடுத்தா இத பழிக்க போட்டு என்று சொல்லி நான் சாபம் தந்து விட்டு இந்த கழகத்தில் நான் இருக்கின்றேன். தன்னந்தனியாகவும் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். என்னை தேடி யாரும் தேவர்களும் வரல, ரிஷி மாதிரிகளை யாரும் வரல. யாரு வருவார் பார்க்கலாம். அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி அம்மா 1008 அவதாரம் உள்ளவளே அங்காள பரமேஸ்வரி அங்கார கோபம் கொண்டு இந்த காடகத்திலே நான் காலியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். என்ன தேடி நீ வந்திருக்கிறீங்க? அம்மா நீங்க ஆண்டு வரக்கூடிய ஒரு பட்டமா எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். அதனால சாகாத வரம் ஏகாத உடல் வரம் தருவதற்கு